இப்போ வந்து செஃபலோஸ்போரின் பற்றி பார்க்க போகிறோம். செஃபலோஸ்போரின் வந்து இன்ட்ரோடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஸ்பெக்ட்ரமு, அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனு, அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட், யூசஸ். இன்ட்ரோடக்ஷனில் வந்து இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் பீட்டா லாக்டம் ஆன்டிபாடி. பீட்டா லாக்டம் ஆன்டிபாடியில் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபாடியில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த செஃபலோஸ்போரின் வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மொத்தம் வந்து எத்தனை ஜென்ரேஷன்னா மொத்தம் 3 ஜென்ரேஷன் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வந்து என்னதுன்னா இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஜெனரேஷன். ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட் ஜெனரேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து செஃபசோலின், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லைசின், செஃபாலைசின் ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து செஃபலோஸ்போரினில் வந்து செஃபாலைசின் இருக்குது. செகண்ட் ஜெனரேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொசோல். இது வந்து கிராம் பாசிட்டிவ் பிளட் பிரெயின் பேரியரை வந்து க்ராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓடோன்டாலஜிஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ஜெனரேஷனில் வந்து செஃபோராக்சின், அதுக்கப்புறம் வந்து செஃபோராக்சின் வந்து இருக்குது. தேர்ட் ஜெனரேஷனில் வந்து செஃபோடாக்சின், செஃபோடாக்சிடின், அதுக்கப்புறம் வந்து செஃபோபெராசோன் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து மொத்தம் 5th ஜென்ரேஷனாக. தேர்ட் ஜெனரேஷன் வந்து கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் வந்து இது பண்ணுது. ஆனால் வந்து இது வந்து பிளட் பிரெயின் பேரியர் கிராஸ் பண்ணுது. இது செகண்ட் ஜெனரேஷன் வந்து அதுக்கப்புறம் செஃப்ப்ரோசில், அதுக்கப்புறம் வந்து செஃபாசோலின் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செஃபோராக்சின், அதுக்கப்புறம் வந்து செஃப்சோல் அப்படின்னு இருக்குது. செஃபோடாக்சின், செஃப்தைராக்சின், அதுக்கப்புறம் வந்து செஃப்டாரெக்சின், அதுக்கப்புறம் வந்து செஃப்பென்டாசோன் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து செஃபிப்ரைம், அதுக்கப்புறம் வந்து செஃப்பீரோன். அதுக்கப்புறம் 5th ஜென்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ரோஃப்ளின், செஃபிப்ரைம், செஃப்டாரோஃப்ளின் இருக்குது. செஃப்டாரோஃப்ளின் இது எல்லாமே வந்து 4th ஜென்ரேஷன். 5th ஜென்ரேஷனில் வந்து செஃப்டாரோஃப்ளின் வந்து இருக்குது. இப்போ வந்து தேர்ட் ஜெனரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் ஜெனரேஷன் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனு, கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், ப்ராட் ஸ்பெக்ட்ரம், ஆக்டிவேஷன், கான்ட்ராண்டிகேஷன், யூசஸ்ஸு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்கன்னா இது தேர்ட் ஜெனரேஷனில் வந்து கிராஸ் த பிளட் பிரெயின் பேரியர், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்லேருந்து வரக்கூடிய நோய். அதுக்கப்புறம் கிராம் பாசிட்டிவில் வந்து லெஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் கிராம் பாசிட்டிவ் ஆர்கனிசம், நோ ஆக்டிவிட்டி ஆஃப் த என்டரோகாக்கை, ஆக்டிவிட்டி அகோனிஸ்ட் ஆஃப் த என்டரோகாக்கை, அதுக்கப்புறம் வந்து லிஸ்டியம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அசினிட்டோபாக்டர், எம்ஆர்எஸ்ஏ ஆக்டிவிட்டி ஏஜென்ட் ஆஃப் எம்எஸ்எஸ்ஐ. அதுக்கப்புறம் வந்து கிராம் நெகட்டிவில் வந்து இன்க்ரீசிங் இன் த ஆக்டிவிட்டி ஆஃப் த ஏஜென்ட் ஆஃப் என்டரோபாக்டீரியம், இன்க்ரீசிங் இன் த ஆக்டிவிட்டி ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. சோடியம் ஆக்டிவிட்டி அகெயின்ஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து சூடோமோனஸ் எக்ஸப்ட் டு த செஃபலோசோனஸ், த ஆக்டிவிட்டி அகெயின்ஸ்ட் த அதுக்கப்புறம் வந்து ஓரல் அமீபியாசிஸ். த ரெசலியன்ஸ் ஆஃப் தேர்ட் ஜெனரேஷன் செஃபலோஸ்போரின் இஸ் எக்ஸ்டெண்ட் டு த அதுக்கப்புறம் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் பீட்டா லாக்டம் ஆன்டிபாடி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ட்ரீட்டடில் வந்து கிராம் நெகட்டிவ் மெனிஞ்சைட்டிஸ், நியூமோகாக்கல் இன்ஃபெக்ஷன், ஹாஸ்பிட்டல் அக்வர்டு அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன், கம்யூனிட்டி அக்வர்டு ஆர்டி பிளட் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாக்டீரியோசைடல், இட் inhibit the cell wall synthesis by the binding of penicillin binding protein,
அதுக்கப்புறம் செல் வால் சிந்தசைஸ் அண்ட் இன்ஹிபிட் அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் டு தி பெனிசிலின் அதுக்கப்புறம் வந்து செல் வால் சிந்தசைஸ் இன்ஹிபிட் தி பைண்டிங் ஆஃப் த பெனிசிலின் அதுக்கப்புறம் பைண்டிங் ப்ரோட்டீன் the bacteria cell wall nucleic acid mechanism of nucleic acid protein synthesis cell membrane folic acid synthesis இது எல்லாத்தையுமே வந்து இன்ஹிபிட் பண்ணுது பாக்டீரியல் செல் வால் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசைஸ் புரோட்டீன் சிந்தசைஸ் செல் மெம்பரேன் அந்த ஃபோலிக் ஆசிட் சிந்தசைஸ் எல்லாம் இது பண்ணுது. இப்போ வந்து அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்டில் வந்து ஸ்கின் ரேஷஸ் அதுக்கப்புறம் வந்து பைரோசிஸ் அதுக்கப்புறம் ஜான்சன் சிண்ட்ரோம் ஸ்டீவ் ஜான்சன் சிண்ட்ரோம் நாசியா வாமிட்டிங் டயரியா அதுக்கப்புறம் வந்து சீஷர் நியூரோடாக்சிசிட்டி அலர்ஜிக் ரியாக்ஷன் எய்ட்ஸு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டிலே ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் அனஃபிலாக்டிக் ஷாக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. கான்ட்ராண்டிகேஷனில் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில் வந்து த ரியாக்ஷன்ஸ் டு தி செஃபலோஸ்போரின் ஆர் தேர் பீட்டா லாக்டம் ஆன்டிபாடி. கான்ட்ராண்டிகேஷன் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபாடியோட சேர்ந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதோட யூசஸ் வந்து என்னென்னா இப்படியே போகணும். கிராம் பாசிட்டிவ் வந்து சடனாக கீழே ஃபால் ஆகி தேர்ட் ஜெனரேஷனில் அதிகமாகறான். கிராம் நெகட்டிவ் வந்து அப்படியே போய் தேர்ட் ஜெனரேஷனில் வந்து அதிகமாகறான். கிராம் பாசிட்டிவ் வந்து கீழே போகிறான். இப்போ இதோட யூசஸ் வந்து சர்வ் அஸ் அ கிராம் நெகட்டிவ் இன்ஃபெக்ஷன் த பேஷண்ட் டு பி அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் டு தி ஆன்டிபயோட்டிக் வந்து பண்ணுது. இதோட யூசஸ் வந்து கிராம் நெகட்டிவ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ட் டு த ஆன்டிபயோட்டிக்ஸ் மெனிஞ்சைட்டிஸ் டக்ட் குட் சிஎன்எஸ் பெனிட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து செஃபோடாக்சிம் அதுக்கப்புறம் வந்து செஃப்டிராக்சோன் அதுக்கப்புறம் வந்து கிரானலோமா அதுக்கப்புறம் வந்து கொனோரியா சிங்கிள் டோசஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து லெஃப்டாக இருக்குது. தைராய்டு ஃபீவர் டைஃபாய்டு ஃபீவர் வந்து லெஃப்ட் தைராக்சிம் அதுக்கப்புறம் செஃபிராசோன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வருது. இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் யூரினரி ட்ராக்ட் டைஃபாய்டு ஃபீவருக்கு கொனோரியா மெனிஞ்சைட்டிஸ்க்கு இது எல்லாத்துக்குமே செஃபலோஸ்போரின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போன் ஜாயிண்ட் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜென்ரேஷனில் தேர்ட் ஜெனரேஷன் ஆஃப் செஃபலோஸ்போரினில் என்னென்னலாம் இருக்குன்னா தேர்ட் ஜெனரேஷன் ஆஃப் செஃபலோஸ்போரினில் வந்து அதுக்கப்புறம் செஃபோடோக்சிம் செஃபோட்ரைதைராக்சிம் அதுக்கப்புறம் வந்து செஃப்டாசிமின் அதுக்கப்புறம் வந்து செஃபிராசோன் இருக்குது. செஃப்டானிசிம் இருக்குது. செஃபிராசோன் இதெல்லாம் வந்து செஃபலோஸ்போரினில் உள்ள எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. ஏடிஆர் பார்த்தாச்சு. ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் தான் ஃபுல்லாக கிராம் பாசிட்டிவில் வந்து என்டரோகாக்கை இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போடணும்.